எனக்கு அன்பான தேவசனமே, இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவாராக. வேதத்தில் எரேமியாவின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். நாம் இந்த உலகத்தில் அநேகரை நேசிப்பது உண்டு, அநேகர் மீது அன்பை செலுத்துவது உண்டு. அளவு கடந்ததான அன்புகள் அநேகர் மேலே வைக்கப்படுவது உண்டு. அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, அவன் மேலே அவ்வளவு அன்பாக இருந்தேன், அவ்வளவு பற்றுதலாக இருந்தேன், ஆனால் அவன் சீக்கிரமாக என்னை மறந்து போயிட்டான், சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிட்டான். பிள்ளையே, இந்த உலகத்தில் வாழுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேசர் யாவரும், நேசர் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் பில்லவர், ரொம்ப அன்புள்ளவர்கள், நெருக்கமுள்ளவர்கள், பிணைக்கப்பட்டவர்கள். அப்போது அந்த பிணைக்கப்பட்டதான அந்த நேசத்தின் அன்பு இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலங்களில், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நம்மை விட்டு அது கடந்து போகிறது. எந்த மனுஷனும், எந்த ஒரு நேசரும் கடைசி வரையிலும் நம்மை நேசிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இடையில ஒரு அன்பு வரும் அப்படின்னா இந்த நேசம் மாறிடும், இடையில ஒரு நன்மை வரும் அப்படின்னா இந்த நேசம் மாறிடும். உலகத்தை நேசம் அப்படிதாங்க, உலகத்தில் இருக்கிறதான நேசர்களுடைய காரியங்கள் அப்படிதான். உங்களை விட ஒரு பெஸ்டான ஒரு காரியத்தை பார்த்துட்டுன்னா அந்த நேசம் மாறி போயிடும், அந்த நேசம் விலகி போயிடும். அந்த நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தெரியுமா? சொல்லும்போது சொல்லுவாங்க, படித்த நாட்கள் அப்படி என்னை நேசித்தாங்க பாஸ்டர், அப்படி என்னை நேசித்தாங்க, ஆனால் இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னை ஒதுக்கி விட்டு, என்னை ஏமாற்றி விட்டு ஓடினார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், அவரே உங்கள் நேசர், அவரே உங்கள் சிநேகிதர், அவருடைய நேசம் ஒரு நாளும் மாறாதது, அவர் உங்களை மறப்பதில்லை. என் தகப்பன் உங்களை மறப்பதில்லை, என் நேசர் உங்களை மறப்பதில்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். தேட போகிறது கிடையாதுங்க. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, 2 பேரும் அவ்வளவு உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள், திருமணமானது அவ்வளவுக்கு அன்பாய் இருந்தவர்கள். சடனாக ஒரு சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் வந்துட்டு எவ்வளவுக்கு அதிகமாய் 2 பேரும் நேசித்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் 2 பேரும் வெறுக்கிறார்கள். தகாத வார்த்தைகளை பேசிக்கொள்வது, தகாத விதங்களிலே 2 பேரும் நடந்து கொள்வது. இப்போ 2 பேரும் 2 பேரை தேடுகிறது கூட கிடையாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் நேசர் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை என்னை மறந்துட்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? என்னை அவங்க தேடலை அப்படின்ற ஒரு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? யாருக்கு கர்த்தர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உன் நேசர் உன்னை மறந்து இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னை தேடுவாங்க, என்னை எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவர்கள் உன்னை தேடாமல் இருக்கலாம். என்று சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் நினைவாய் இருக்கிறார். அந்த நேசர் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார், உன்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆற்றுப்படுத்தி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ, என் நேசர் யாவரும் என்னை மறந்தார்கள், நான் நேசித்தவர்கள் இப்பொழுது என்னை அணுகுவதில்லை, என்னை தேடுவதில்லை என்கிறதான ஒரு வேதனையோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. என் நேசராகிய நீர்
ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறீர், ஒரு நாளும் மறவாதவராய் இருக்கிறீர். நீர் அவர்களை தேடிக்கொள்ளப்பட்ட பட்டணமாய் வைத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை நேசித்தவர்கள் மறந்து போனார்கள், என்னை அவர்கள் தேடுவதில்லை. உங்களை தேடுகிற ஒரு கர்த்தர் உண்டு, உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நீ தேடிக்கொள்ளப்பட்ட நகரம் என்று சொல்லி பெயர் பெறுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.